ஹாய் வீவர்ஸ், என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். சண்டே மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எந்திரிச்சோம். இன்றைக்குமே பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு லேட்டாக எந்திரிச்சிட்டோம். மார்னிங் இப்போ டீயை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் இன்றைக்கி ராகி கூழ் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ராகி கூழ் காய்ச்சி எனக்கு வச்சிட்டேன். இன்றைக்கி முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. பசங்களுக்கு ஹேர் பேக் ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அது செய்யவே முடியறதில்ல. இன்றைக்கி அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துடணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை கொஞ்சம் செஞ்சேன் நான் காலையில். அதுக்கு நைட்டே பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். காலையில் நெல்லிக்காய் இருந்தது. நெல்லிக்காயும் பச்சை பயிரையும் ஊற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம எக்கு அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி வச்சுட்டு 1/2 hour கழித்து குளித்தோம் அப்படின்னா ஹேர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். முன்னெல்லாம் நான் அடிக்கடி செய்வேன். இப்போ கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் செய்கிறதில்ல. இன்றைக்கி கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதில் நான் இறங்கிட்டேன். ரெகுலராக சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது இப்படியே தான் நம்ம ரொட்டீன் போகுதே தவிர ஸ்பெஷலாக ஒன்றுமே நம்மளால் செய்ய முடிகிறதில்ல. அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எதையாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெருசாக சமையல் ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஹேர் பேக் நல்ல ஷைனிங் கொடுக்கும். ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிரும், ஷைனிங் கொடுக்கும். அதனால தான் இது வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் வீக்லி ஒன்ஸ் செய்ய முடியறதில்ல. ஆனால் கம்பல்சரி இனிமேல் இது தொடர்ந்து செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும், எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது ஹேர் க்ரோத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. இது பேக் ரெடி பண்ணி பசங்களுக்கு தலையில் வச்சு விட்டுட்டேன். அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நூடுல்ஸ் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தின்னு செஞ்சு கொடுத்தா கூட வீக்லி ஒன்ஸ் இந்த நூடுல்ஸ் சாப்பிடலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. நூடுல்ஸ் செய்யலைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காயுமே எல்லாமே இருந்தது. அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம மாற்றி செய்ய முடியாது. அதனால் அவங்க விருப்பத்துக்கே இன்றைக்கி விட்டுட்டேன். நமக்குமே மற்ற டிஃபன் செய்கிறத விட நூடுல்ஸ் செய்கிறது ஈஸியாக தான் இருக்குது. காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றாவே போட்டு தாளிச்சிட்டு மேகியை போட்டு வேக வச்சாங்கன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. அதனால் நமக்கும் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் வேலை. காய் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை இதில். நம்ம காயாக தனியாக சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஐட்டம் அவங்க பிடிச்ச ஐட்டத்துக்குள்ளே சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா பெருசாக ரியாக்ஷன் இல்லை, விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால் நமக்கு இது டபுள் பெனிஃபிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா. இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அதனால் நான் நான்வெஜ் சேர்த்து இதில் செய்யலை, முட்டை போடலை. எப்போதுமே நான் இது நூடுல்ஸ் செய்கிறப்போ முட்டை போட்டு செய்வேன். இன்றைக்கி டவுட்டாக இருக்கங்காட்டியும் நான் முட்டை சேர்க்காமல் காய் மட்டும் போட்டு நான் செஞ்சுருக்கேன். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மொத்தமாகவே இது செய்கிறதுக்கு எனக்கு 10 minutes தான் ஆச்சு. டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சோட்டு, சோனா 2 பேரையும் குளிப்பாட்டணும். மிஷினில் துணியெல்லாம் போட வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சைடு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேலை செஞ்சாச்சு. சண்டே நமக்கு லீவுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, இல்லை மற்றவங்களும் அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. என்னதான் வேலைன்னு ஓடுனாலுமே நம்ம கொஞ்சம் உடம்பு ரெஸ்ட்டு கேட்குது. ரெஸ்ட்டுன்னு கேட்குறப்போ கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா கண்டிஷனல் ஓவராக ஆயிரும். அதனால் இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு.
அதனால் இன்றைக்கி லஞ்ச் வந்து பெருசாக பிளான் எதுவும் நாங்கள் பண்ணிக்கல. சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே பிளான் பண்ணிட்டோம். சண்டே வேணால் கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நமக்கு ஒன்றும் ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம மைண்டில் யார் அப்படிலாம் செட் பண்ணி வச்சதுன்னு தெரில. பட் அதை நம்மலாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் நினச்சா மாற்ற முடியாததா? நம்ம நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால் இன்றைக்கி நான் நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. நான் வந்து லாஸ்ட்டாக மேகி சமைச்சது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் சமைச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா நானும் அடிக்கடி இந்த மாதிரி சமையல் நான் அலோவ் பண்ண மாட்டேன் வீட்டிலையே. ரொம்ப அடம் பிடிச்சி ஆசையாக கேட்டாங்க மட்டும்தான் இது மாதிரி செய்வேன். அம்மா வந்து காசிலேருந்து வந்திருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் செய்கிறேன். காயெல்லாம் போடங்காட்டும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரி காயெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலே டிஃபனை முடிச்சுட்டு சோட்டு கூடையும் சோனா கூடையும் கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கி. இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.